இறைவனுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அவர் செஞ்சால் நமக்கு இதையெல்லாம் நான் கேர் பண்ணிக்கல. நான் அதை விரும்புகிறதும் இல்லை. ஏன் தெரியுமா? இறைவன் படைச்சது அவருக்கு இல்லாததெல்லாம் இல்லை. இது எல்லாமே அவருக்கு சொந்தம் தான். அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நீங்களே சொல்லுங்கள். நாம் அவர்கிட்ட போய் என்ன சொல்லுமா செய்ய முடியுமா? நல்ல யோசனை முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் பால் அபிஷேகம் பஞ்சாமத அபிஷேகம் இது இறைவனை மகிழ்மைப்படுத்துவதற்கு தான். ஆனால் அந்த இறைவன் நாம் கொடுத்தது அவர் கொடுத்தது தான். அவருக்கு என்ன குறையாக இருக்குது? நம்மள்கிட்ட உள்ள குறைகளை பார்ப்போமே. நமக்கு பக்கத்தில் இருக்கிற மனிதர்களுடைய குறையை பார்ப்போமே. நம்மளுடைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அன்பு ஜீவங்களுடைய குறைகளை பார்ப்போமே. இந்த குறைகளை பூர்த்தி பண்ணாவே ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருத்தருடைய குறைகளை பூர்த்தி பண்ணும்போது நிறைகுடமாக மாறுது. இந்த உலகம் எவ்வளவு அம்சமாக இருக்குது தெரியுமா? சொர்க்கலோகம். நாம் சொர்க்கத்தை